அனைவருக்கும் வணக்கம். ஸோ 10ஆம் வகுப்பு சிபிஎஸ்சி போர்டில் 10th மேக்ஸில் ஃபஸ்ட்டு சாப்டர் ரியல் நம்பர்ஸில் முக்கியமான சம்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 10 1 மார்க்ஸ் பார்த்தலாம். அதுக்கப்புறம் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் வரிசையாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன், த சம் ஆஃப் ரேஷனல் அண்ட் இர்ரேஷனல் நம்பர்ஸ் இஸ் ஆல்வேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரேஷனல் நம்பர் இர்ரேஷனல் நம்பர், ஃபார் எக்ஸாம்பிள் 1 + √2 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 1 + √2 கிடைக்குமா? ஸோ ஒரு ரேஷனல் நம்பர் கூட ஒரு இர்ரேஷனல் நம்பர் ஆட் பண்ணால் நமக்கு இர்ரேஷனல் நம்பர் தான் கிடைக்கும். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்து, எல்சிஎம் ஆஃப் த நம்பர்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் வேர் ஒய் இஸ் மல்டிபிள்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் கிவன் பை. ஸோ இப்போ இந்த ரெண்டு நம்பரில் எல்சிஎம் என்னன்னு கேட்குறாங்க. ஒரு நம்பர் எக்ஸு, இன்னொரு நம்பர் ஒய். ஸோ ஒய் எப்படி இருக்குன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் எக்ஸு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் கமா ஒய்க்கு பதிலாக ஒரு நம்பர் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2ன்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுங்களேன், 2x. ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், எக்ஸு இன்ட்டு 2. ஃபஸ்ட்டு காமனாக இருக்கிறது எடுத்து எழுதணும். எக்ஸு எதுவுமே இல்லாதது காமனாக இல்லாதது இன்னும் ஒரு எடுத்து எழுதிக்கிறோம் 2. ஸோ அப்போ மறுபடியும் 2x தான் வருது, அது ஈக்குவல் டு ஒய். ஸோ 2க்கு பதிலாக நம்ம எந்த நம்பர் அப்ளை பண்ணாலும் ஸோ இதே வேல்யூ தான் வரும். ஸோ அப்போ எல்சிஎம் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் வந்து ஆப்ஷன் பி ஒய். அடுத்து தேர்ட் ஒன், if two positive integers a and b can be expressed as a is equal to xy cube, b is equal to xy square, x comma y being a prime number, the HCF of a. HCF கேட்டிருக்காங்க. HCFனா காமனாக இருக்கிறது எடுத்து எழுதணும். ஸோ பவர் வேல்யூவில் எது மினிமமாக இருக்கோ அதை தான் எடுத்து எழுதணும். ஸோ இப்போ இதில் எக்ஸ் காமனாக இருக்குது, ஒயில் வந்து ஒய் ஸ்கொயர் தான் மினிமமாக இருக்குது. சரிங்களா? அப்போது ஆன்சர் பி தான் சரியான விடை. அடுத்து ஃபோர்த் ஒன், express 98 as a product of prime number. So 98 prime factor பண்ணிக்கலாம். 2 49 7 7. So 98 2 power 1 into 7 square எழுதிக்கலாம். ஆன்சர் இங்கே 7 square into 2 power 1 இருக்கு. ஸோ இதுதான் சரியான விடை. அடுத்து, if HCF equal to 8 and LCM equal to 48, then the value of y என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ நமக்கு என்ன கண்டிஷன், LCM into HCF is equal to product of number 16 into y. ஸோ இதுதான் கண்டிஷன். ஸோ HCF LCM மல்டிப்ளை பண்ணால் அந்த நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ நமக்கு LCM மட்டும் தான் தெரியணும். LCM into HCFோட வேல்யூ 8. LCM கொடுத்துருக்காங்களா? ஸோ LCMோட 48, HCFோட வேல்யூ 8 is equal to 16 into y. ஸோ அப்போ y மட்டும் கண்டுபிடிக்கணும். 48 into 8 divided by 16 1 times 3 times. ஸோ அப்போ yயோட வேல்யூ 8 3s are 24னு வரும். ஸோ y is equal to 24. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்து சிக்ஸ்த் ஒன், the exponent of 2 in the prime factor of 144. 144 prime factor பண்ணிவிட்டு அதனுடைய எக்ஸ்போனன்ட் கேட்குறாங்க. ஸோ பண்ணுவோம். 2 72 2 36 2 18 2 9 3 3 சார். ஸோ இப்போ 2 எத்தனை முறை வருது? 2 power 4 into 3 ஸ்கொயர்னு வருது. இதுதான் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். இதில் எக்ஸ்போனன்ட்னா 2 பவரில் இருக்கிற வேல்யூ 4. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்து செவன்த் ஒன், LCM of 2 numbers is 1200. 2 numbers a and bன்னு எடுத்துக்கலாமா? a, bயோட LCM வந்து 1200 கொடுத்துருக்காங்க. HCF எதுவாக இருக்காது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி நமக்கு HCFனா என்ன, LCMனா என்னன்னு நல்லா பார்த்துக்கலாம். ஒரு 2 நம்பர் எடுத்துக்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் 2 6. இதனுடைய LCM என்ன வருது பாருங்கள், 12. இதனுடைய HCF என்ன வருது பாருங்கள், 2. நல்லா புரியுதுங்களா? இதனுடைய LCM 2, 6 1 times 2 3 times 3ஆல் 1 1. ஸோ 3 2s are 6. LCM வந்து 6 தான் வருது. ஓகே, ஸோ LCM வந்து 6, HCF வந்து 2 மட்டும் தான் காமனாக இருக்குது, 2. ஓகே, ஸோ இதை கம்பேர் பண்ணி நம்ம இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, LCM of 2 numbers is 1200. which of the following cannot be HCF? HCF இதில் வந்து எது HCF இருக்காது அப்படின்னு கேட்குறாங்க. இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த HCF வச்சு LCM டிவைட் பண்ணலாம்.
பாருங்கள், நீங்கள் எந்த நம்பர் எடுத்தாலும் HCF டிவைட்ஸ் த LCM. இங்கே LCM வந்து 6ன்னு வருதா, 6/2 நமக்கு ஆன்சர் வருதா? இதுக்கு முன்னாடி ஒரு சில சம்ஸ் பார்த்தோம், அதையும் செக் பண்ணிக்கலாம். இங்கே ஏதாவது HCF இருக்கா? இந்த கொஷினில் HCF இருக்குது பாருங்கள். HCF வந்து 8 கொடுத்துருக்காங்க, LCM வந்து 48 கொடுத்துருக்காங்க. டிவைட் பண்ண முடியுதா? ஓகேவா? சப்போ HCF டிவைஸ் த LCM. இப்போ நமக்கு LCM என்ன கொடுத்துருக்காங்க? 1200 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? 1200 600ஆல் டிவைட் பண்ண முடியுமா? முடியும். அப்போ இது வந்து HCF இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. 400ஆல் டிவைட் பண்ண முடியுமா? 3 டைம்ஸ் வரும். அப்போ இதுவும் HCF இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. 200ஆல் டிவைட் பண்ண முடியுமா? இதையும் டிவைட் பண்ண முடியும். அப்போ இதுவும் HCF இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் 1200 500ஆல் டிவைட் பண்ண முடியாது. அப்போது நமக்கு ஆன்சர் எது HCF இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லைன்னா 500 தான் HCF இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ அதுதான் கொஷினில் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்து 8th one, HCF of 12, 21, 15 கேட்குறாங்க. 12, 21, 15 அப்படியே போட்டுக்கிறேன். 2 டேபிளில் போட்டோம்னா 6, 21, 15. ஓ சாரி, HCF கேட்குறாங்களா? அப்போ 3 டேபிளில் போடுறோம். 3 டேபிளில் போட்டோம்னா 4, 7, 5. ஸோ அப்போ 3 தான் வந்து HCF. ஓகே, அடுத்து 9th one, the LCM and HCF of two rational numbers are equal, then the numbers must be. LCMும் HCFும் ஈக்குவலாக இருக்கான். இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கான். நமக்கு என்ன கண்டிஷன்? HCF into LCM is equal to A into B. இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்ததுன்னு வச்சிங்களேன், HCF equal to LCM. அப்போ LCF பதிலாக LCMனே எழுதணும்னா A into Bன்னு வரும். இது ஏக்கு ஈக்குவலாக இருக்கும், இது பிக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ ரெண்டு ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா? அப்போது HCF LCM ரெண்டும் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா அந்த நம்பர்ஸும் ஈக்குவலாக தான் இருக்கும். வேறு எந்த நம்பர்ஸ் மாறி வந்ததுன்னா கம்பல்சரி HCFும் LCM வேல்யூவும் மாறி தான் வரும். ஓகேவா? அப்போது ரெண்டு HCF LCM ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா அந்த ரெண்டு நம்பர்ஸும் ஈக்குவலாக தான் இருக்கணும். இந்த கண்டிஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 10th one, the ratio of LCM and HCF of least composite number and the least prime number is. என்ன கேட்குறாங்க? ரேஷியோ ஆஃப் LCM and HCF of least composite number and least prime number. LCM HCF இது ரெண்டுத்துக்கு ரேஷியோ. least composite number and least prime number. ஓகே, ஃபஸ்ட்டு லீஸ்ட் காம்போசிட் நம்பர்னா என்ன அப்படின்னு தெரியணும். காம்போசிட் நம்பர் எதில் ஸ்டார்ட் ஆகும்? 4ல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ லீஸ்ட் காம்போசிட் நம்பர் 4. லீஸ்ட் ப்ரைம் நம்பர் எது? 2. இது ரெண்டுத்துக்கும் LCM HCF கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு LCM என்ன கண்டுபிடிக்கலாமா? 4 LCM வருமா? HCF என்ன வரும்? 2 வருமா? ஸோ இந்த ரேஷியோ எடுத்தோம்னா காமனாக 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 2:1ன்னு வரும். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஓகே, அடுத்து 2 மார்க்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன், எக்ஸ்பிரஸ் ஈச் நம்பர் ஆஸ் த ப்ராடக்ட் ஆஃப் இஸ் ப்ரைம் ஃபேக்டர். இதை ப்ரைம் ஃபேக்டராக எது சொல்கிறாங்க? 280. 2 டேபிளாக கேன்சல் பண்ணோம்னா 140. மறுபடியும் 2 டேபிளாக கேன்சல் பண்ணோம்னா 70. மறுபடியும் 2 டேபிளாக கேன்சல் பண்ணோம்னா 35. 2 டேபிள் 5 டேபிளில் டிவைட் பண்ணிக்கிறேன் 7. அப்போ 280 எப்படி எழுதலாம்? 2 power 3 5 power 1 into 7 power 1. ஓகே, அடுத்து 156. 2 டேபிளில் 7 1 8. 2 டேபிளில் 3 9. 3 டேபிளில் 13. ஸோ இப்போ 156 எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 power 2 into 3 into 13. ஸோ இதுதான் ஆன்சர். அடுத்து given that HCF 9 LCM find the LCM கேட்குறாங்க. ஓகே, ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க, HCF கொடுத்துட்டாங்க, LCM கேட்குறாங்க. நமக்கு கண்டிஷன் HCF into LCM is equal to product of numbers 306 into 650
7. So HCF ஓட value 9 into LCM is equal to 306 into 657. அப்போ LCM ஓட value 306 into 657 divided by 9. So 657 ஆல divide பண்ணிக்கலாம். Sorry 657 9 ஆல divide பண்ணிக்கலாம். Divide ஆகுமா? 12 plus 18 divide பண்ணிக்கலாம். 9 545 654 7 9s are 63 227 3 9s are 27. So அப்போ cancel ஆகுது 1 times 73 times அப்போ 306 into 73 தான் ஆன்சர். மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 306 into 73 8 1 9 42 4 21 8 3 13 2. So இப்போ ஆன்சர் 2 2 3 3 8 இதுதான் சரியான விடை. அடுத்து third one. Given that square root is irrational, prove that 2 minus 5 root 3 is irrational. Okay, so root 3 irrational இருந்தா 2 minus 5 root 3 irrational னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. சோ இது நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணுவோம்? கான்ட்ராடிக்ஷன் மெத்தட்ல ப்ரூவ் பண்ணுமா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கணும்? கொடுத்திருக்கிறத 2 minus 5 root 3 நம்ம ரேஷனல் நம்பர்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? let 2 minus 5 root 3 be rational number. ஓகே, இது ரேஷனல் நம்பரா இருந்ததுன்னா 2 minus 5 root 3 a divided by b இந்த ஃபார்மட்ல எழுதிக்கலாம். ஓகே, சோ இப்போ இந்த -2 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். -5 root 3 is equal to a by b minus 2. இங்க மைனஸ் வேணாம், சைன் மாத்திக்கலாம். 5 root 3 is equal to 2 minus a by b. ஸோ இந்த மைனஸ் இந்த பக்கம் போகும்போது -2 ப்ளஸ் ஆகும், ப்ளஸ் a by b மைனஸ் ஆகிடும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கணும்னா 2b minus a divided by b equal to 5 root 3. ஸோ 5 இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா root 3 is equal to 2b minus a divided by 5b. ஸோ that 2b divided by 5b minus a divided by 5b னு எழுதிக்கலாம், இல்லை எப்படியாவும் வச்சுக்கலாம். ஸோ இங்கே இது கேன்சல் ஆகிடும். இதுவும் வந்து ரேஷனல் நம்பர், இதுவும் வந்து ரேஷனல் நம்பர். இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே நமக்கு ரேஷனல் நம்பராக கிடைக்குது. ஆனால் இங்கே ரூட் 3 என்ன சொல்லியிருக்காங்க? இர்ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கொஷனில். ஸோ நம்ம ரேஷனல் நம்பர்னு எடுத்தோம்னா நமக்கு ஆன்சர் என்ன வருது? ரேஷனல். ஆனால் அவங்க கொடுத்துருக்கிறது இர்ரேஷனல். ஸோ இப்போ ரூட் 3 இர்ரேஷனலாக இருந்தால் இது வந்து இர்ரேஷனலாக தான் வந்திருக்கணும். அப்போ இதனுடைய ஆன்சரும் இர்ரேஷனலாக தான் வந்திருக்கணும். ரூட் 3யோட வேல்யூ இர்ரேஷனலாக தான் வந்திருக்கணும். இங்கே ரேஷனல்னு வந்திருக்கு. அப்போ நம்ம எடுத்தது தப்பு. அப்போது நம்ம எடுத்தது இந்த வேல்யூ ரேஷனல்னு எடுத்தது தப்பு. therefore 2 minus 5 root 3 is irrational. ஓகேவா? ஸோ இங்கே என்ன எழுதணும்னா இட் இஸ் கான்ட்ராடிக்ஷன். LHS is equal to irrational given. RHS is equal to rational. Irrational equal to rational வருமா? வராது, which is contradict. So 2 minus 5 root 3 is a rational number. ஓகே, அடுத்து கணக்கு பார்க்கலாம். Fourth one, check whether 8 power n can end with the digit 0 for any natural number n. ஓகே, ஸோ இப்போ 8 power n வந்து என்னுக்கு எந்த வேல்யூ வேணால் போட்டுங்க, ஆன்சரில் வந்து நமக்கு 0 வருமா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நமக்கு எப்பப்பெல்லாம் 0 வரும்னா 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 0 வரும். ஓகேவா? ஒரு நம்பரை 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 0 வரும். சரியா? ஓகே, ஸோ இப்போ 10 எப்படி மல்டிப்ளை பண்ணலாம்? 2 into 5. ஓகேவா? ஸோ எந்த ஒரு நம்பருடைய மல்டிபிள்ஸ்லேயும் நமக்கு 2வும் 5வும் இருந்ததுன்னா நமக்கு ஃபைனல் ஆன்சரில் 0 வரதுக்கு, அதாவது யூனிட் டிஜிட்டில் 0 வரதுக்கு சான்ஸ் இருக்குது. புரியுதா? இப்போது 10 ஸ்கொயர்னு எடுத்துக்கோங்க, இல்லை 20 ஸ்கொயர்னு எடுத்துங்க, 20 க்யூப்னு எடுத்துங்க, எந்த வேல்யூ வேணால் எடுத்துக்கோங்க. 20 into 20 into 20 ஃபர்ஸ்ட் 8 0. ஸோ யூனிட் டிஜிட்டில் 0 வருது. வேறு எதனா வேல்யூ எடுத்துங்க. 2 into 4, 2 4s are 8, இங்கே தான் கொடுத்துருக்காங்க, அதே எடுத்துக்கிறேன்.
2 into 2 into 2. So 8 எப்படி எழுதலாம்? 2 into 2 into 2 னு எழுதிக்கலாம். whole power n. So 2 cube whole power n. So இந்த prime factorல நமக்கு 2 தவிர வேற எந்த நம்பரும் இல்லை. ஆனால் நமக்கு 2ம் 5ம் இருந்தால் மட்டும்தான் நமக்கு யூனிட் டிஜிட்டில் வந்து 0 வரும். ஓகேவா? அப்போ இந்த வேல்யூவில் நமக்கு எப்பயாவது 0 வருமானா எப்பவுமே வராது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். 1 அப்ளை பண்ணோம்னா என்னுக்கு பதிலாக 1 அப்ளை பண்ணோம்னா 8, 2 அப்ளை பண்ணோம்னா 64, மறுபடியும் 3 அப்ளை பண்ணோம்னா 64 into 8, 8 3 32ல் வந்து முடியும். மறுபடியும் இன்னொரு பவர் அப்ளை பண்ணோம்னா 16ல் வந்து முடியும். மறுபடியும் இன்னொரு பவரில் அப்ளை பண்ணோம்னா 48ல் முடியும். மறுபடியும் இன்னொரு பவரில் அப்ளை பண்ணோம்னா 64ல் முடியும். ஸோ மறுபடியும் இதே தான் ரிப்பீட் ஆகிருக்கும். 8 வரும், 4 வரும், 2 வரும், 6 வரும். மறுபடியும் 8, 4, 2, 6 இந்த வேல்யூஸ் மட்டும்தான் திரும்ப வந்துகிட்டே இருக்கும். அப்போ இதில் 0ல் முடியாது. ஸோ இதை எப்படி எழுதணும் அப்படின்னா, the number which ends with 0 must have 2 and 5 in its prime factor. ஸோ அந்த நம்பரை ப்ரைம் ஃபேக்டர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2ம் 5ம் வரணும். பட் ஆனால் நமக்கு 8 should not have where 5 is not there. Therefore 8 power n cannot end with 0. 8 power n ல 0 வரவே வராது. சரிங்களா? அடுத்து 5th one, find the HCF and LCM of 252 and 244 and verify. ஓகே, HCF LCM கேட்குறாங்க. நம்ம சாதாரணமாகவே போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணி போகிறதுனால போட்டுங்க. ஸோ 2 1 2 6 2 3 3 21 3 7. ஸோ 252-வை 2 power 2 into 3 power 2 into 7 அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்து 244 2 டேபிளில் 1 2 2, மறுபடியும் 2 டேபிளில் 6 1 6 1 எதுவும் இல்லை. ஓகே, 2 power 2 into 61 எழுதிக்கிறேன். இப்போ என்ன கேட்குறாங்க? HCF and LCM கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு HCF என்ன? ரெண்டுத்துலேயும் காமனாக என்ன இருக்குது? 2 power 2 தான் இருக்குது, 4. அடுத்து LCM என்ன? இந்த 2 power 2 காமனாக எடுத்துட்டோம், 4. ரிமைனிங் இருக்கிறது அப்படியே எழுதிக்க வேண்டியது தான். 3 square into 7 into 61. ஸோ இப்போ 4 into 9 into 7 into 61. 9 7s are 63 into 61. ஸோ அப்போது 63 into 61 என்ன வருது? 63. 6 3s are 8. 18 1 carry, 6 6 36 37 3 14 1 8 3 3 8 4 3. ஸோ இப்போ LCM 4 3 into 4. ஸோ இந்த 4 இருக்குது. 12 1 carry, 16 7 1 carry, 32 1 33 3 carry, 3 4s are 12 3 15 1572 வருது. ஓகேவா? சரி, இப்போ என்ன கேட்குறாங்க? HCF into LCM equal to product of the number. ஃபஸ்ட்டு HCF into LCM கண்டுபிடிக்கலாம். HCF into LCM is equal to HCF ஓட வேல்யூ 4, LCM வந்து 15372. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 4 2s are 8, 4 7s are 28 2 carry, 4 3s are 12 plus 2 14 1 carry, 4 5s are 20 plus 1 21 2 carry, 4 1s are 4 4 plus 2 6. ஓகே, இப்போ HCF into LCM கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து ப்ராடக்ட். ஸோ ப்ராடக்ட் என்ன வருது பாருங்கள். கிவன் நம்பர்ஸ் வந்து 252 into 244 தனியாக போட்டுக்கிறேன். 252 into 244 8 5 4s are 22 carry, 5 2s are 8 plus 2 10. மறுபடியும் அதே தான் வரும். மறுபடியும் 4 0 5 8 8 4 1 6. ஸோ நமக்கு என்ன வருது? 6 1 4 8 8. ரெண்டு ஈக்குவலாக இருக்குது.
hence verified. ஓகேவா, அடுத்து கணக்கு பார்க்கலாம். 6th one, given number root 2 is irrational, prove that 3 by 5 root 2 is an irrational அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஏற்கனவே போட்ட மாதிரி தான், கொஞ்சம் வேகமாக போட்டுடுறேன். 3 by 5 root 2 வந்து நம்ம ஃபஸ்ட் என்னென்னு எடுத்துக்கணும், ரேஷ்னல் நம்பர்னு எடுத்துக்கணும். ஸோ ரேஷ்னல் நம்பர்னு எடுக்கும்போது நம்ம a by b இல்லை p by q ஃபார்மேட்டுக்கு எழுதிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு root 2 மட்டும் வேணுமா, ஸோ இந்த ரூட் இந்த பக்கம் போட்டோம், இந்த வேல்யூவில் இந்த பக்கம் வந்துட்டோம். 3 by 5 into b by a equal to root 2. ஓகேவா, ஸோ இது வந்து நமக்கு இதுவும் ரேஷனல் நம்பர், இதுவும் ரேஷனல் நம்பர். இது இந்த RHS வந்து LHS வந்து ரேஷனல் நம்பர்னு இருக்குது. ஆனால் கொஷினில் RHS அதாவது ரூட் என்ன கொடுத்துருக்காங்க, இர்ரேஷனல்னு கொடுத்துருக்காங்க. ரேஷனல் நம்பர் இர்ரேஷனல் நம்பர் வராது. அப்போ நம்ம எடுத்தது வந்து தப்பு. ஸோ இது வந்து இர்ரேஷனல் நம்பர் தான் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகேவா, அடுத்த கணக்கு பார்க்கலாம். இது ஏற்கனவே போட்டிருக்கோம், அதனால் அப்படியே வேகமாக போட்டுட்டேன். அடுத்து 7th one, x and y are two positive numbers greater than 21. Okay, HCF of x and y is 21 and their LCM is 210. Find x and y. Okay, so இப்போ x ன்னு ஒரு நம்பர் இருக்குது, y ன்னு ஒரு நம்பர் இருக்குது. x and y are two positive numbers greater than 21. இது ரெண்டுமே 21ஓட அதிகமாக இருக்கான். ஸோ இப்போ இது ரெண்டுமே 21ஓட அதிகமாக இருக்குது அப்படின்னா இதனுடைய HCF என்னவாக இருக்குவான், 21 இருக்குமா. ஸோ எக்ஸும் வந்து 21ஓட அதிகமாக இருக்குது, இங்கே 21 இன்ட்டு ஏதோ ஒரு வேல்யூன்னு எடுத்துக்கலாம். ஒய்யும் 21ஓட அதிகமாக இருக்குது, 21 இன்ட்டு ஏதோ ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெண்டுத்தில் 21 மட்டும் காமனாக இருக்குது, ஏவும் பியும் கோ ப்ரைம் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ நம்ம ஆன்சர் ஸ்டார்ட் பண்ணும்போது லெட்டு, ஸோ இதை புரிஞ்சால் தான் நம்ம எடுக்க முடியும். சரிங்களா, லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 21a, y is equal to 21b, where a, b are co-prime. ஸோ ரெண்டுத்துக்கும் காமனான நம்பர் எதுவும் இருக்கக்கூடாது. ஓகேவா, ஸோ இருந்ததுன்னா என்ன ஆகும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 21 இன்ட்டு ஏ வந்து 2 இன்ட்டு 5ன்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுங்களேன், பி வந்து 2 இன்ட்டு 7 எடுக்கிறோன்னு வச்சுங்களேன். இங்கே 2 காமனாக இருக்குது. அப்போ HCF எடுக்கும்போது அது 42 ஆகிடும். ஓகேவா, இந்த காமனாக இல்லை அப்படின்னா தான் 21 வந்து HCF-ஆக நமக்கு கிடைக்கும். ஓகேவா, ஸோ இப்போ HCF வச்சு தான் இது வந்து நம்ம கோ ப்ரைம் அப்படின்னு எடுக்கிறோம். புரியுதுங்களா? சரி, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, HCF ஆஃப் x and y is 21, LCM கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து சும்மா உங்களுக்கு புரியுதுக்காக இங்கே மறுபடியும் எழுதிக்கலாம். given HCF is equal to 21, LCM is equal to 210. நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், ப்ராடக்ட் ஆஃப் நம்பர்ஸ் x இன்ட்டு இது x இன்ட்டு y is equal to HCF இன்ட்டு LCM. x நம்ம என்னென்னு எடுத்தோம், 21aன்னு எடுத்தோம். y நம்ம என்னென்னு எடுத்தோம், 21bன்னு எடுத்தோம். ஈக்குவல் டு HCF 21, LCM 210. ஸோ இப்போ இந்த 21 இந்த 21 கேன்சல் பண்ணிடலாம். இந்த 21 இந்த 210 கேன்சல் பண்ணால் 10 டைம்ஸ் வரும். அப்போ a இன்ட்டு b இஸ் ஈக்குவல் டு 1 இன்ட்டு 10, 10ன்னு வரும். அப்போ a இன்ட்டு b, ஏவும் பியும் கோ ப்ரைம் நம்பர், ரெண்டுத்துக்கு காமனாக எதுவும் இருக்கக்கூடாது. அப்போ இதை ப்ரைம் நம்பரோட மல்டிபிள்ஸாக மல்டிப்ளை பண்ணோம்னா 2 இன்ட்டு 5ன்னு கிடைக்கும். 2 இன்ட்டு 5. சரி, இப்போ ஏவோட வேல்யூ 2ன்னு எடுத்துக்கலாம், பியோட வேல்யூ 5ன்னு எடுத்துக்கலாம். இல்லை ஏவோட வேல்யூ 5ன்னு எடுத்துக்கலாம், பியோட வேல்யூ 2ன்னு எடுத்துக்கலாம். எப்படி வேணால் எடுத்துக்கலாம். இதை இங்கே வந்து அப்ளை பண்ணோம்னா x is equal to 21a is equal to 21 into 2 equal to 42. y is equal to 21b is equal to 21 into 5 is equal to 505. ஸோ இதுதான் நமக்கு தேவையான x and y. இப்போ வேணால் நீங்கள் இது ரெண்டுத்துக்கும் HCF LCM கண்டுபிடிங்க. ஸோ 42 எப்படி எழுதலாம், 37. 105 எப்படி எழுதலாம், 521, 37. ஸோ இதுக்கு HCF வந்து 21 வரும். அதுக்கப்புறம் இது கூட 2யும் 5யும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு LCM வந்துடும், 210 வந்துடும். ஓகேவா, இதெல்லாம் தேவையில்லை, உங்களுக்கு புரியுதுக்காக போடுறேன். ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். அடுத்து 8th கணக்கு, given that root 2 is irrational, prove that 3 by. ஸோ இப்போ தான் பார்த்தோம்.
பார்த்துட்டோம், இது வேணாம். அடுத்து 8th one, if HCF of 136 and 344 is expressible in the form of, இது கொடுத்துட்டு then find the value of Q அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ என்ன கொடுக்குறாங்கன்னா இதனுடைய HCF 136ம் 344ம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, இதனுடைய HCF வந்து இதுக்கு ஈக்குவலாக இருக்குமா, ஈக்குவல் டு இது HCF. ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி Qவோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ HCF நம்ம எப்படி போடலாம், யூக்ளிட்ஸ் ஃபார்முலா வச்சும் போடலாம், அப்படியே டேரெக்டாகவும் போடலாம். ஸோ இது வரைக்கும் ஃபார்முலா போட்டதில்லை, அதனால் ஃபார்முலா வச்சு போடுறேன். 344 is equal to 136 into 344 136 ஆல் டிவைட் பண்ணோம்னா 2 times 3 times 2 times 12 1 carry 6 7 2 72 வருது. மறுபடியும் 136 equal to 72 into 1 plus 64. மறுபடியும் 72 64 into 1 plus 8. மறுபடியும் 64 8 into 8 plus 0 எழுதலாம். அப்போ 8 தான் நமக்கான HCF. ஸோ இப்போ நமக்கு HCF என்ன வருது, 8ன்னு வருது. ஆனால் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, இது என்னென்னு எடுத்துக்கணும்னா 344 into 2 minus 136 into Q is equal to 8 அப்படின்னு எடுக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ பாருங்கள். ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வருது, 886 minus 136Q is equal to 8. ஸோ இப்போ minus 136Q is equal to 8 minus 688. ஸோ இப்போ minus 136Q is equal to minus 618 வரும். ரெண்டு பக்கம் மைனஸ் கேன்சல் பண்ணிட்டோம்னா 136Q is equal to 618 கிடைக்குது. அப்போ Qவோட வேல்யூ 680 divided by 136. ஸோ 680-ஐ 136 ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 5 டைம்ஸ் செக் பண்ணுறோம். 5 6 are 30, 3 carry, 5 3s are 15 plus 3 18, 1 carry, 5 1s are 5 plus 1 0. ஸோ இப்போ கேன்சல் பண்ணோம்னா 5 டைம்ஸ் வருது. அப்போ Qவோட வேல்யூ என்ன தான் கிடைக்குது நமக்கு, 5. அடுத்து 9th one பார்க்கலாம். எக்ஸ்பிளைன் ஒய், இது வந்து ஏன் வந்து நமக்கு காம்போசிட் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ காம்போசிட் நம்பர் அப்படின்னா என்ன ஆகும், இட்ஸ் எ ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் நம்பர். ஓகேவா, ஸோ இங்கே இடையில் ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, இது கவனிக்கணும். இந்த ப்ளஸ் சிம்பிள் இருந்ததுன்னா இது வந்து காம்போசிட் நம்பரா ப்ரைம் நம்பரான்னு சொல்ல முடியாது. சரி, இது ஏன் நம்ம காம்போசிட் நம்பர்னு சொல்லணும்னு நம்மளை கேட்குறாங்க. ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ இதை சிம்பிளாகவும் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு நான் சிம்பிளாக போடுறேன், இல்லைனா ப்ரைம் நம்பர்ஸாக மல்டிபிள்ஸ் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் போட்டும் போடலாம். ஓகேவா, ஸோ இப்போ சிம்பிளாக போடணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இது வரைக்கும் ஒரு டைம், இது வரைக்கும் ஒரு டைம். ஸோ இந்த ரெண்டுத்தில் 2 காமனாக வெளியே எடுத்தோம்னா இதை 21 into 15 into 11 into 17 ப்ளஸ் 17. ஓகே, இந்த 17ஐயும் காமனாக வெளியே எடுத்துடலாம். ஸோ அப்போது 2 into 17 2 into 17 காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா 21 into 15 into 11 ப்ளஸ் இங்கே 1 டைம்ஸ் தான் இருக்கும். புரியுதா? ஸோ இது இந்த டேர்ம் வரைக்கும் அப்படியே வரும். ஸோ இது 2 into 17 வெளியே போண்டுச்சுன்னா இங்கே 1 மட்டும் இருக்கும். ஓகே, ஸோ இதை 17 into 2ன்னு எழுதிக்கலாம். ஸோ 17 into 2. ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 21 into 15. 315 வருதா? மறுபடியும் இது 11 மல்டிப்ளை பண்ணோம்னா 315 3465 ப்ளஸ் 1 3466ன்னு வருதா? இதை ப்ரைம் ஃபேக்டரால் கன்வெர்ட் பண்ண முடியுமா பாருங்கள். 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 1733. ஓகே, இது ப்ரைம் நம்பராக என்னன்னு தெரியல, இது அப்படியே இருக்கட்டும். ஸோ
அப்போ இதை என்ன பண்ணலாம்னா 17 into 2 into இந்த 3466 2 into 1733ன்னு எழுதலாமா? ஓகேவா? இப்போ இதில் இங்கே இந்த டேர்மில் எங்கேயாவது ப்ளஸ் சைன் இருக்கா பாருங்கள், எங்கேயுமே வந்து ப்ளஸ் சைன் இல்லை. ஓகேவா? அப்போது இது வந்து ப்ராடக்ட் ஆஃப் சம் வேல்யூஸ். ஸோ இது எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ இது ப்ரைம் நம்பரோ இல்லையோ, ஆனால் இது வந்து ப்ரைம் நம்பராக வேணும்னாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இன்கேஸ் இது வந்து காம்போசிட் நம்பராக இருந்தால். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் நம்பர் இஸ் கால்டு காம்போசிட் நம்பர். ஓகேவா? எந்த ஒரு நம்பரும் ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் நம்பராக இருந்ததுன்னா அது வந்து காம்போசிட் நம்பர். கரெக்டாக? ஸோ 2 into 5 10 வந்து காம்போசிட் நம்பர். 2 into 7 14 வந்து காம்போசிட் நம்பர். 1 into 2 1 வந்து நெய்தர் ப்ரைம் காம்போசிட் நம்பர். அப்போ 1 into 2 2 வந்து ப்ரைம் நம்பர் தான், இது வேண்டாம். ஓகேவா? அதே போல் 1 into 3 வந்து 3 ப்ரைம் நம்பர் தான். ஸோ 1 மட்டும் நம்ம எடுக்கக்கூடாது. வேறு எந்த நம்பர் எடுத்து எந்த ப்ரைம் நம்பர் எடுத்து மல்டிப்ளை பண்ணாலும் அது என்ன ஆகும்? காம்போசிட் நம்பர். ஸோ இட் இஸ் எ ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் நம்பர், ஹென்ஸ் இட் இஸ் எ காம்போசிட் நம்பர். ஏன் சார் இங்கேயே போடலாமா அப்படின்னு கேட்டால், இங்கே ப்ளஸ் சைன் இருக்குது, இது வந்து ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் கிடையாது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5 + 2 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 7 வருது, அது வந்து ப்ரைம் நம்பராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் 5 into 2 10 அது வந்து ப்ரைம் நம்பராக இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஓகேவா? ஸோ அப்போ ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் நம்பர் தான் நமக்கு காம்போசிட் நம்பர். ஓகே, அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஸோ 10th ஒன் இது வரைக்கும் 2 மார்க் முடியுது. ஸோ அடுத்த வீடியோவில் 3 மார்க் 4 மார்க்லாம் 4 மார்க் 5 மார்க்லாம் பார்க்கலாம். ஓகே, in a marathon 3 athletes step off together and their steps measure 54 cm, 60 cm, 40 cm respectively. What is the minimum distance each should walk so that each can cover the same distance in complete steps? ஸோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 மீட்டர் இருக்குதுன்னு வச்சுங்களேன், 1000 மீட்டரும் எல்லாரும் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? கொஷின் புரியுதா? வாட் இஸ் த மினிமம் டிஸ்டன்ஸ் ஈச் ஷுட் வாக் ஸோ தட் ஈச் கேன் கவர் த சேம் டிஸ்டன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா, ஒருத்தது 10 இருக்குதுன்னு வச்சுக்கலாம், 15 இருக்குதுன்னு வச்சுக்கலாம், 20 இருக்குதுன்னு வச்சுக்கலாம். 10 வந்து நம்ம 10ஓட மல்டிபிள்ஸ் பாருங்கள், 10 20 30 40 50 16 எழுதலாம். 15 எப்படி எழுதலாம்? 15 30 45 16 எழுதலாம். 20 எப்படி எழுதலாம்? 20 40 16 எழுதலாம். இதுக்கப்புறம் போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு முறையும் இந்த 10 6 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 60 வரும், 15 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 60 வரும், 20 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 60 வரும். ஸோ ஒவ்வொரு முறையும் இது மறுபடியும் ஒரு 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போதும், இது மறுபடியும் ஒரு 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போதும், இது 1 2 3 இது 6 டைம்ஸ், இது 4 டைம்ஸ், இது 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வேல்யூஸ் வந்து சேமாக வரும். மற்ற எந்த இடத்துலையும் நமக்கு சேமாக வராது. இந்த மாதிரி சேமாக வரதில் லீஸ்ட் நம்பர் எதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணும். ஸோ இந்த நம்பருக்கு நமக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா லீஸ்ட் காமன் நம்பர் கிடச்சிரும். ஸோ அப்போ இங்கேயும் நம்ம எல்சிஎம் தான் எடுக்கணும். அப்போ 54, 60, 48 எல்சிஎம் எடுக்கலாம். இப்போ 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 27 30 24. அகைன் 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ப்ரைம் நம்பர் தான், சரி எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கிறோம், அதனால் 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 27 அப்படியே வச்சுக்கலாம். 15 12 மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 27 15 6 அகைன் 2 27 15 3 3 9 5 1. ஸோ இதுக்கப்புறம் கேன்சல் பண்ண முடியாது, அப்படியே எடுத்துக்கலாம். 5 2s are 10, இது விட்டுடலாம். 10 into 27 into 6 10 into 27 6 7s are 42 4 carry 6 2s are 12 12 plus 4 16 1620 தான் மினிமம் நம்பர். 6 7s are 42 4 carry 6 2s are 12 4. ஓகே, ஸோ 1620 தான் மினிமம் நம்பர். ஓகே, தேங்க்யூ.